இவ்வளவு நேரம் கர்த்தருடைய அன்பை பாடல் மூலியமாக கேட்டீங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. என்னை விடுதலையாக்கின அந்த சத்தியத்தை தான் உங்கள் மத்தியில் சாட்சியாக அறிவிக்க போகிற பிரியமானவர்களே. என்ன தம்பி, உன் வாழ்க்கையில் இயேசு என்ன செஞ்சார்? அது என்ன அவ்வளோ பெரிய காரியமா? உலகத்தில் நடக்காத ஒரு அதிசயமான காரியமா? இது உலகத்தில் எவ்வளோ அதிசயம் நடக்குது. உன் வாழ்க்கையில் இயேசு என்ன அப்படிப்பட்ட பெரிய அதிசயத்தை செஞ்சுருக்காரு. அது என்ன அதிசயன்றிய? அது என்ன அதிசயம் நீ சொல்லுப்பா, நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த ஒரு சட்டத்தாலையும், எந்த ஒரு சமுதாயத்தாலையும், எந்த ஒரு காரியத்தினாலும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது பிரியமானவர்களே. பாவம் மறைக்கப்படும், பாவம் மூடப்படும், ஆனால் பாவம் கழுவப்படாது பிரியமானவர்களே. பாவம் முற்றிலுமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய ரத்தம் மாத்திரம்தான் உலகத்தை எல்லாருடைய பாவத்தை கழுவின ஒரே ஒரு ரத்தம். அந்த ரத்தம் தான் பிரியமானவர்களே என்னுடைய வாலிப வாழ்க்கையிலும் நான் செய்த எல்லா பாவங்களையும் கழுவி இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் ஜீவனோடு இருக்கும்படியாக, அவருடைய அன்பை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் நிறுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நான் சென்னையில் ஐனாவரம் பகுதியில் 100 ஹோட்டல் என்னும் பகுதியில் நான் இருக்கிறேன். என் தாய் தகப்பனுக்கு 3 பசங்க. நாங்கள் எல்லாமே 3 ஆம்பளை பிள்ளைங்க தான். நான் கடைசி பிள்ளை. வீட்டில் நான் கொஞ்சம் செல்லமாக வளர்த்தாங்க. ஆனால் படிக்கிற வயசில் 10வது படிக்கிறதுக்கும் நானும் தாய் தகப்பனுக்கு எல்லாரும் போல் அவங்களோட வார்த்தை கீழ்ப்பணி நடந்தவனாக இருந்தேன். ஆனால் +2 +1 படிக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் சைக்கிளில் கடந்து போகும்படியாக இருக்கும்போது அநேக ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து சேர ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்ந்து போகும்போது ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு அப்படி சுற்ற ஆரம்பித்தேன். பசங்களோட சேர்ந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம், வா, சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக இருக்கலாம், கிரிக்கெட் விளாடலாம், படிப்பு என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம ஒரே ஸ்கூலில் போனால் போர் அடிக்கண்டா, வாடா அப்படி சுற்ற போகலாம் சொல்லிட்டு அப்படியே இட்டுன்னு போயிடுவானுங்க. அப்போ தெரியல, வாலிப வயசில், அறியாத வயசில் அப்படியே போனேன். போயிட்டு +2 ஃபெயில் ஆனேன், படிப்பை இழந்து போனேன். அப்போ தெரியல அந்த படிப்போட அருமைன்ட்டுன்னு. வீட்டில் பார்த்தாங்க, சரி எதனா சொன்னால் பிள்ளை தான் பண்ணிக்கப்பா சொல்லிட்டு சரி எதுவுமே சொல்லலை, வீட்டிலே இருந்துட்டேன். வீட்டில் ஒரு 2 வருஷம் இருக்க வச்சாங்க. வீட்டில் 2 வருஷம் போது ஏரியா பசங்க அப்படியே சுற்றும் போதே பசங்க கெட்ட பக்கம் கற்றுக்கினேன். அப்படியே பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஆன்சு போடுறது, பாக்கு போடுறது, இப்படியா கற்றுக்கினேன். இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இவன் இப்படியே ஊரில் சுத்த விட்டா பசங்களோட சேர்ந்து இவன் எதிர்கால வாழ்க்கையை நாசமாக போயிடும், இவன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், வேணாம் சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதே நுங்கம்பாக்கம் ஜெமினியில் ப்ரொஃபஷனல் கொரியரில் டேட்டா என்ட்ரி வேலை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே 3 வருஷம் வேலை செஞ்சேன். ஆனால் அந்த 3 வருஷத்துலேயும் நான் ஒழுங்காக இருக்க மாட்டேன். சம்பளம் வாங்குவேன், வாங்கி எனக்குன்னு ஒரு பொங்கல் நான் எடுத்து வைப்பேன். அதை எடுத்து அந்த சம்பளம் வாங்கின அந்த 2 வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல்லாக பசங்களோட வந்து குடிக்கிறது. எனக்கு காசு இல்லாத போது சிகரெட்டு பிடிப்பேன், பாக்கு போடுவேன். பசங்க வந்து குடிக்கவும் ஆரம்பித்தேன். கையில் காசு வேறு வந்துடுச்சு. இப்படியா இருக்கிற காசை ஒரு சண்டே வந்தால் அந்த முதல் சம்பளம் வாங்கின 2 வாரம் ஃபுல்லாக குடிக்கிறது, பசங்களை சுற்றுறது, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக குடிச்சு வந்து வீட்டில் தூங்குறது, திங்கக்கிழமை எழுந்து உங்களை தலைவலிக்குது இப்படியே சொல்லி லீவ் போட்டுருவேன். திங்கள் செவ்வாய் லீவு, புதன்கிழமை வேலைக்கு போவேன். இப்படியா தான் அந்த 3 வருஷமாக அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். பார்த்தேன்னா மேனேஜர், என்னப்பா நீ எல்லாருக்குமே வந்து சண்டே மட்டும் தான் லீவு, உனக்கு மட்டும் நான் திங்கள் செவ்வாய் சேர்த்து லீவ் எடுத்துக்கிறேன், நீ ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வார்னிங் பண்ணி பார்த்தாங்க. நான் என் மனசில் நினச்சிருந்தேன், ஏன்டா நான் பெற்றவங்க பச்சே கேட்காதவன், மற்றவங்க பச்சை ரொம்ப வேற கேட்பேன். நான் கண்டினியூ அப்படி தான் பண்ணியிருந்தேன். பார்த்தாங்க 3 வருஷம் தான் வேலைக்கு சேர்ந்தேன். என்னை தெரிஞ்சுட்டாங்கண்ணே, நீ சரி வேடமாப்படா போப்பா அப்படின்னு வேலை செஞ்சாங்க. வீட்டில் வந்து உக்காந்தேன், என்னடா வேலையை விட எடுத்துட்டாங்கப்பா. நான் சொன்னாங்க, உன்னை படிக்க வச்சோம், ஒழுங்காக படிக்க தான் செய்யலை. சரி உன் எதிர்கால வாழ்க்கை ஒரு வேலையாச்சும் வாங்கி கொடுத்தோம், அதையும் நீ பிரயோஜனப்படுத்திக்கல. நீ என்ன தான் பண்ண போகிற வாழ்க்கையில்? இப்படியே பசங்களை சுற்றிக்கின்னு பொறிக்கத்தனமாக சுற்றிக்கின்னு இப்படியே குடிச்சுன்னு இருந்து இப்படியே இருக்க போறிய உன் லைஃப் எதுக்காக கவலை இருக்கா உனக்கு? ரொம்ப திட்டினாங்க, வருத்தமாக இருந்தது. சரி ஒன்றா உட்காந்துருந்தேன். அப்படியே வெளியே போன பசங்கள்லாம் வந்தானுங்க. திரும்ப அவ்வளோதான், பசங்க சேர்ந்த உடனே அந்த திட்டின வார்த்தை எங்கே போச்சுன்னே தெரில. அவ்வளோதான், வாடா அப்படின்னு திட்ட உடனே கவலையோட விட்றா, திரும்ப அப்படியே குடிக்க போகிறது, அப்படியே ஊரை சுற்ற போகிறது. இப்படியா பசங்களோட சேர்ந்து இந்த குடி 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 பசங்க சுற்றுறது, இப்படியே பார்க்க போகிறது, மாதம் அப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு பிரியமானவர்களே. என் வாலிபம் ஃபுல்லாக நான் பசங்களோட சேர்ந்து இந்த துன்மார்க்கமான ஜீவியத்திலே நான் அழிஞ்சு போயிருக்க வேண்டிய வாழ்க்கை. இப்படியா போயிரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன், ஒரே వ్యక్తి, ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு ஒழுங்கான வேலை வெட்டி கிடையாது. வேலை வெட்டி கிடைச்சாலும் அந்த ஒழுங்காக போகும்படியான ஒரு சிந்தை கிடையாது. தாய் தகவல் பற்றி மதிக்கிறது கிடையாது முதலாவது. ஆனால் இன்னும் சத்தியம் சொல்லுது, உன் பூமியிலே ஆயுசாக்கள் பெருகும்படிக்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவா என்று. ஆனால் எனக்கு சத்தியம் அது தெரியல. ஏன்னா என் தாய் தகப்பனை இயேசுனா யாரும் தெரியாதவங்க தான்.
இயேசுனா யாரும் தெரியாதவங்க, சத்தியத்தை குறித்து அறியாதவங்க, அவர்களுக்கு தான் நான் பிள்ளையா மகனா பிறந்தேன். ஏன்னா என்னையும் அவன் சத்தியத்தில் வளர்க்க முடியல, தேவனுடைய அன்பை சொல்லி வளர்க்க முடியல. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்த தேவனுடைய வார்த்தைக்கு எனக்கு அறியாத வயசுல நான் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த பிரியமானவர்களே. இப்படியா போயிருந்தப்போ குடியை சேர்ந்து நான் கூட கெஞ்சா பழக்கத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். இப்படியே போக போக நார்மலாக குடிக்க மாட்டேன், கெஞ்சா அடிக்க மாட்டேன். நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்போதான் ஒயின் ஷாப் வந்து 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நான் 2011 சொல்றேன் என்னோட வாழ்க்கையில. அப்பெல்லாம் 8 மணிக்கு ஒயின் ஷாப் திறந்துருவாங்க. 7:30 மணில போய் ஒயின் ஷாப் அதில் உட்காந்து இருப்பேன். எவ்வளோ பெரியவங்களா என்னை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்டா அவங்க என்ன வயசாகுது, 7:30 மணில ஒயின் ஷாப் 8 மணி திறக்கிறாங்க, நீ 7 மணில உட்காந்துக்கிற, பைத்தியம் பிடிக்குதுண்ணா. இது இல்லைண்ணா, அந்த குடியும் கெஞ்சாவும் இல்லாம என் வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு என்னுடைய வாலிப நாட்களை பாவம் என்னை முழுமையாக ஆட்கொண்டது பிரியமானவர்களே. ஆனா இப்ப தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆனா சத்தியத்தை அறியாத காலங்களை என் வாலிப வாழ்க்கையில பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெரியல, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரும் நித்திய ஜீவன் என்று நான் அறியாத காலத்துல கண்மூடித்தனமாக, மனக்கண்கள் குருட்டுத்தனமாக நான் ஓடிக்கொண்ட பிரியமானவர்களே. அந்த வாழ்க்கைய இருந்த வெளிச்சமான இயேசு வந்ததுதான் உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. இப்படியாதான் நான் போய் கொண்டிருந்தேன். இந்த 2011, 12, 13 அந்த 3 வருஷம் அந்த குடியும் கெஞ்சாவுமே என் வாழ்க்கை இருந்தது. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நான் விடிய மிட் நைட் 1 மணி 2 மணி வீட்டுக்கு வருவேன். நான் எப்போ வீட்டுக்கு காலையில இருந்து போறதும் தெரியாது, நான் வீட்டுக்கு வரதும் தெரியாது. எனக்குன்னு சாப்பாடு எடுத்து வச்சிருவாங்க, வருவேன், ஃபுல்லா போதில் இருப்பேன், சாப்பிடுவேன். திரும்ப காலையில 6 மணிலாம் எழுந்து போவேன். பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கும், அவன் காலையிலே ஒரு சிங்கிள் 5:30 மணி எழுந்து அவன் அடிச்சிருப்பான். 6 மணிக்கு போனால் 2வது சிங்கிள் ஆரம்பிப்போம். இப்படியா தான் என் வாழ்க்கை. குடியும் கெஞ்சாம தான் என் வாழ்க்கை. பசங்களை சுத்துறது, குடிக்கிறது, சண்டை போடுறது, இதுதான் வாழ்க்கை. அந்த கெஞ்சாடி வேலை வெட்டிக்கு போகணும்னு சொல்றியப்பா, உங்க அந்த குடிக்கும் கெஞ்சாவுக்கு எங்க